கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ಕರ್ತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ಕಣ್ಣನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையில் நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ಪರಿಶುದ್ಧವಾದ ತಂದೆ, ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕೆಂದು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இது உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய சபை, உம்முடைய சரீரமாயிருக்கிறது. ஆண்டவரೇ ಯೇಸುವೆ, ಇದು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು, ನಿಮ್ಮ ಒಂದು ಸಭೆಯ ನಿಮ್ಮ ಶರೀರವಾಗಿದೆ ದೇವರೇ. ಯೇಸುವೆ, ಯೇಸುವೆ, உம்முடைய சபையை நீர் நேசிக்கிறீர். ನಿಮ್ಮ ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತೀರಿ. கிறிஸ்துவுக்குள்ளே நீர் எங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்யும். ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹೇಗೆ ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದಿಸುತ್ತಾರೆ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಂತೆ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯನ್ನು ದಯ ಪಾಲಿಸು. ஆண்டவராக இயேசுவின் மூலமாய் பிதாவிடத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ತಂದೆ, ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ತಂದೆಯಾದ ಬಲಿಯೇ ನಾವು ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ ತಂದೆ. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே நம்ம போன வாரத்திலே பார்த்தோம். ಎಫೆಸದರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಹೋದ ವಾರದಲ್ಲಿ ನೋಡಿದೆವು. அதில் பார்க்கும் பொழுது என்ன பார்த்தோம்? ಅದರಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಏನನ್ನು ನೋಡಿದೆವು? எபேசு என்கிற ஊருக்குள்ளே, ಎಫೆಸ್ ಎನ್ನುವಂತ ಊರಿನಲ್ಲಿ ஒரு சபை இருக்கிறது. ಒಂದು ಸಭೆ ಇದೆ. அந்த சபை எங்கே இருக்கிறது? ಆ ಸಭೆ ಎಲ್ಲಿರುವುದು? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது. ಕ್ರಿಸ್ತನೊಳಗಿರುವುದು. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள்? ಕ್ರಿಸ್ತನೊಳಗಿರುವಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹೇಗಿದ್ದಾರೆ? தமிழ் பைபிள்ல விசுவாசிகள்னு போட்டிருக்குது. ಕನ್ನಡದಲ್ಲಿ ದೇವ ಜನರು ಅಂತ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. இல்ல, விசுவாசிகள்னா நம்பிகஸ்தரு. ನಂಬಿಕಸ್ಥರು, ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರು. ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರು ನಂಬಿಗಸ್ತರಾಗಿ ದೇವರು ಎಣಿಸುತ್ತಾರೆ. ನಂಬಿಕೆಗೆ ಉரியவர்களாக கர்த்தர் பார்க்கிறார். ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರಿಗೆ ದೇವರು ನಂಬಿಕಸ್ಥರನ್ನಾಗಿ ದೇವರು ನೋಡುತ್ತಾರೆ. ಇಂಗ್ಲಿಷ್ எப்படி போட்டிருக்குன்னா, ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಹೇಗೆ ಹಾಕಿದೆ ಎಂದರೆ faithful in Christ. கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா இருக்கிறாங்களாம். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಅವರು ನಿಷ್ಠರಾಗಿದ್ದಾರಂತೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க, ಕ್ರಿಸ್ತನೊಳಗಿರುವವರು எப்படி இருக்கிறாங்க? ಹೇಗಿದ್ದಾರೆ? உண்மையா இருக்கிறாங்க, ನಿಜಸ್ಥರಾಗಿದ್ದಾರೆ. நீங்க உங்க குடும்பத்துல, ನೀವು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ யாரை நீங்க சொல்லுவீங்க அப்படி? ಯಾರನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತೀರಿ ಆ ವಿಧವಾಗಿ? இல்ல, உங்களை பத்தி யாராவது உங்களை ரொம்ப உண்மையுள்ளவர் அப்படின்னு யாரு சொல்லுவா? ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ಬಹಳ ನಿಜಸ್ಥರಿಂದ ಯಾರು ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಯಾರು ಹೇಳುತ್ತಾರೆ? அடப்பாவிகளா, யாருமே இல்லையா? ಯಾರು ಇಲ್ಲವೇ? எங்கப்பா, வேர் இஸ் வினோத்? ವಿನೋದ್, வினோத், is your wife trustworthy? அப்பா, நீ சொல்ற அளவுக்கு உங்க வைஃப் உன்ன மேல நம்பிக்கை இல்லப்பா. யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்னன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க புருஷங்க வைஃபை நம்புறாங்களா? ಪುರುಷರು ಹೆಂಡತಿರನ್ನು ನಂಬುತ್ತಾರಾ? பொண்டாட்டிங்க புருஷனை நம்புறாங்களா? ಹೆಂಡತಿಯರು ಪುರುಷನನ್ನು ನಂಬುತ್ತಾರಾ? இந்த உலகத்துல யார் நம்பினாலும் சரிங்க, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಯಾರನ್ನ ನಂಬಿದರೂ ಸರಿ, நம்ம போனாலும் பிரச்சனை இல்லை, ನಂಬದೆ ಹೋದರೂ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. என் புருஷனை நம்புறாரு, ನನ್ನ ಪುರುಷನನ್ನು ನಂಬುತ್ತಾನೆ, என் புருஷனுக்கு நான் உண்மையா இருக்கிறேன், ನನ್ನ ಪುರುಷನಿಗೆ ನನ್ನ ಗಂಡನಿಗೆ ನಿಜಸ್ಥನಾಗಿದ್ದೇನೆ அப்படின்னு பொண்டாட்டிங்க ಆ ವಿಧವಾಗಿ ಹೆಂಡತಿಯರು புருஷங்களை பத்தி சொல்லணும். ಪುರುಷರನ್ನು ಕುರಿತು ಹೇಳಬೇಕು. சாட்சி சொல்லும் போது புருஷன் பேரே மறந்துடுறாங்க சில பேர். அப்புறமா ஞாபகம் வந்துட்டு, ஒரு விஷயம் நான் மறந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவர் என்னுடைய ஹஸ்பண்டே, நான் இத்தனை வருஷமா நான் அவருக்கு ஒன்றா இருக்கிறோம். ಸಾಕ್ಷಿ ಹೇಳುವಾಗ ಕೆಲವರು ಗಂಡನ ಹೆಸರನ್ನೇ ಮರೆತು ಹೋಗೋದು. ಆಮೇಲೆ ಸ್ವಲ್ಪ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವರು ನನ್ನ 41 ವರ್ಷವರೆಗೂ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ನನ್ನನ್ನು ಕಾಯ್ದು ಕಾಪಾಡಿದರು. நீங்க வேணா மறக்கலாம், அவர் உங்களை மறக்கவே மாட்டார் சிஸ்டர். அவர் எப்பவுமே உங்களை தான் நினைச்சிட்டு இருக்கிறார். ಹೌದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பைபிள் சரிக்கு வர்றதே இல்லை, ஆனால் நினைச்சிட்டே இருக்காரு அவர். என் மனைவி என் கூட இல்லைன்னா கூட, பாஸ்டர் என் மனைவி என் மேலே ரொம்ப நேசமாக அன்பாக இருக்கிறாங்க, எங்கள் வீட்டில் எப்போவுமே என்னுடைய மனைவி எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ನಾನು ಬೈಬಲ್ ಸ್ಟಡಿಗೆ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಬರೋದಾದರೂ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಇರುತ್ತಾಳೆ. ಯಾವಾಗಲೂ ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಹೆಂಡತಿ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇರುತ್ತಾಳೆ. கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பற்றியும் கிறிஸ்து என்ன சொல்றாரு தெரியுமா? ಕ್ರಿಸ್ತನೊಳಗಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಕುರಿತು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳುತ್ತೇನೆ ಗೊತ್ತುಂಟಾ? ಇವಳು என் மனைவி, ಇವಳು ನನ್ನ ಹೆಂಡತಿಯು, எனக்கு உண்மையா இருக்கிறார், ನನಗೆ ನಿಜಸ್ಥಳಾಗಿದ್ದಾಳೆ. சபையை பற்றி கிறிஸ்து என்ன சொல்றாரு? ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು ಕ್ರಿಸ್ತು ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? This is my wife, she is true to me. இவள் எனக்கு உண்மையா இருக்கிறாள். ಈಕೆಯು ನನಗೆ ನಿಜಸ್ಥಳಾಗಿದ್ದಾಳೆ. ஊர்ல எப்படி இருக்கிறா? ಊರಲ್ಲಿ ಹೇಗಿದ್ದಾಳೆ? ಪರಿಶುದ್ಧವಾಟಿ, ಪರಿಶುದ್ಧವಂತಳು, ದೇವ ಜನ, ದೇವ ಜನರು. ಕನ್ನಡದಲ್ಲಿ ದೇವರ ಜನ, ತಮಿಳ್ல பரிசுத்தவான், ತಮಿಳಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಂತರು. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குது? holy people,
வாவ், ஹalleluya. ஹalleluya. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ, நீங்க இருக்கிற வீதியில, ನೀವು ಇರುವಂತ ವಾಸ ಮಾಡುವಂತ ಬೀದಿಯಲ್ಲಿ, நீங்க எந்த இடத்துல நீங்க புலங்குறீங்களோ அந்த ஜனங்களுக்கு மத்தியில உங்களை பார்த்து, ஓ she is holy, he is holy அப்படின்னு ஜனங்க உங்களை சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்களா? ಯಾರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದೀರೋ ಆ ಜನರು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಇವರು ಪರಿಶುದ್ಧರು, ಇವರು ಪರಿಶುದ್ಧರು ಎಂದು ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾರೆಯೇ? அதுதான் பாஸ்டர் டவுட்டா இருக்குது. அதான் ஓப்பனாவே சாந்தி வேலை வந்துருச்சு. ಅದೇ ಮಗಳ யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ಬಹಿರಂಗವಾಗಿ ಶಾಂತಿ ಹೇಳಿದಾಳೆ, ಯಾರು ಹೇಳ್ತಾ ಇಲ್ಲ. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ಏಕೆ ಅವರು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ? அவங்க பிரச்சனை இல்ல, அது நம்ம பிரச்சனை. அது ಅವರ ಸಮಸ್ಯೆ ಅಲ್ಲ, ಅದು ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆ. ಅದು ஆமாதானಮ್ಮ? ಅದೇನಮ್ಮ? கரெக்டா? இப்ப சத்தம் வர மாட்டேங்குது பாருங்க. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்தவான் என்ன அர்த்தம்? ಪರಿಶುದ್ಧವಂತರೆಂದ್ರೆ ಏನರ್ಥವು? கன்னட பைபிள் ದೇವ ಜನರೆಂದ್ರೆ ಏನರ್ಥವು? அர்த்தம் இவங்க ஊர் ஜனங்க இல்ல, இவங்க தேவ ஜனங்கன்னு அர்த்தம். ಇವರು ಊರು ಜನರಲ್ಲ, ಇವರು ದೇವರ ಜನರು ಎಂದು ಅರ್ಥವು. ஹalleluya. ஹalleluya. இந்த ஊரோட ஊர் அடி வெள்ளத்துல அடிச்சிட்டு போற மாதிரி இவங்க கிடையாது. இவங்க தேவனை சார்ந்தவர்கள். ಈ ಊರಲ್ಲಿ ಊರಾಗಿ ಪ್ರವಾಹದಲ್ಲಿ ಒಡೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಜನರಲ್ಲಿ ಇವರು ದೇವರ ಜನರಾಗಿದ್ದಾರೆ, ದೇವರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு பண்ணுவாங்க, ஆனா இவங்க அப்படி பண்ணவே மாட்டாங்க. ಊರಲ್ಲಿ ಇರುವವರೆಲ್ಲ ಒಂದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ, ಆದ್ರೆ ಇವರು ಆ ವಿಧವಾಗಿ ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ. இந்த எபேஸ் ஊர்ல இவங்க வித்தியாசமானவங்க. ಈ ಎಫೆಸ್ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಇವರು ವ್ಯತ್ಯಾಸವಾದವರು. இவர்கள் தேவனை சார்ந்தவர்கள், holy people. ಇವರು ದೇವರಿಗೆ ಸೇರಿದವರು, ಪರಿಶುದ್ಧ ಜನರು. கிறிஸ்து பார்த்து நம்ம சொல்லுவாரு, ಕ್ರಿಸ್ತು ನೋಡಿ ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾನೆ, நீ எனக்கு உண்மையானவள், ನೀನು ನನಗೆ ನಿಜಸ್ಥಳಾದವಳು. ஆனா அந்த பேருக்கு தகுந்த மாதிரி நாம இருக்கிறோமாங்கிறதுதான் கேள்வி. ಅದೇ ಆ ಹೆಸರಿಗೆ ತಕ್ಕಂತೆ ನಾವು ಇದ್ದೇವೆನ್ನುವುದೇ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ. ஹalleluya. ಹalleluya. எத்தனை பேருக்கு அந்த சாட்சி கண்டிப்பா கிறிஸ்து என்னை பத்தி சொல்லுவார்? ಎಷ್ಟು ಜನರ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಯೇಸು ನನ್ನ ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾನೆ. இவன் என்னுடையவன், இவள் என்னுடையவள், ಇವನು ನನ್ನವನು, ಇವಳು ನನ್ನವಳು, இது என்னுடைய மனைவி, ಇದು ಇವಳು ನನ್ನ ಹೆಂಡತಿ, எனக்கு உண்மையா இருக்கிறாள், ನನಗೆ ನಿಜಸ್ಥಳಾಗಿದ್ದಾಳೆ அப்படின்னு கிறிஸ்து நம்மை குறித்து சொல்ல வேண்டும். ಆ ವಿಧವಾಗಿ ಕ್ರಿಸ್ತು ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಹೇಳಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா? ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಇದ್ದೇವಾ? கிறிஸ்துನಲ್ಲಿ ಇದ್ದೇವಾ ಅಥವಾ ஆத்துல ஒரு காலு சேத்துல ஒரு காலு, ஒரு மனசு வெளியில ஒரு மனசு உள்ள, அப்படி இருக்கிறோமா? ದಡದ ಮೇಲೆ ಒಂದು ಕಾಲು, ಕೆಸರಿನಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲು, ಒಂದು ಒಳಗೆ ಒಂದು ಮನಸ್ಸು, ಒಳಗೆ ಒಂದು ಆಚೆ, ಆ ವಿಧವಾಗಿದ್ದೇವಾ? ஹalleluya. ಹalleluya. நாங்க இருக்கிற இடம் ಹಳೆ ಕೆಸರೆ. ನಾವಿರುವಂತ ಸ್ಥಳವು ಹಳೆ ಕೆಸರೆ. ಹಳೆ ಕೆಸರೆಲ್ಲ ஒரு ಕಾಲು, ಹೊಸ ಕೆಸರೆಲ್ಲ ஒரு ಕಾಲು, அப்படி இருக்க கூடாது. ಹಳೆ ಕೆಸರಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲು, ಹೊಸ ಕೆಸರಲ್ಲಿ ಒಂದು ಕಾಲು, ಆ ವಿಧವಾಗಿರಬಾರದು. முழுசா இருந்துடணும், ಸಂಪೂರ್ಣವಾಗಿರಬೇಕು. எங்க? ಹೇಗೆ? ಎಲ್ಲಿ? கிறிஸ்துக்குள்ள இருந்துடணும். ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಅಂದ್ರೆ ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಇರಬೇಕು. Praise the Lord. Praise the Lord. என்ன பாஸ்டர் பண்றது? நாங்க உலகத்தோட நாங்க வாழ்ந்து தானே ஆகணும். ಏನು ಪಾಸ್ಟರ್ ಮಾಡುವುದು? ನಾವು ಈ ಲೋಕದೊಟ್ಟಿಗೆ ಬಾಳಲೇಬೇಕಲ್ಲವೇ? இல்லவே இல்ல, பொய். ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ, ಸುಳ್ಳು. நீங்க கிறிஸ்துக்குள்ள தான் இருக்கணும், ನೀವು ಕ್ರಿಸ್ತನೊಳಗೆ ಇರಬೇಕು. ஆனால் இந்த உலகத்திலே எல்லாரையும் போல நம்ம வாழ வேண்டிய அவசியமே இல்ல. ಆದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲರಂತೆ ಬಾಳುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ನಮಗೆ ಇಲ್ಲ. அப்ப நான் வீதியில போகணுமே, வண்டி எடுக்கணுமே, வேலைக்கு போகணுமே, டிராவல் பண்ணணுமே, ಆದ್ರೆ ನಾನು ಬೀದಿಯಲ್ಲಿ ಹೋಗಬೇಕಲ್ಲ, ಗಾಡಿ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕ, ನಾನು ಟ್ರಾವೆಲ್ ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕಲ್ಲ, அதெல்லாம் பண்ண வேண்டாமா? ಅದೆಲ್ಲ ಮಾಡುವುದು ಬೇಡವೇ? பண்ணலாம். ಮಾಡಬೇಕು. எப்படி? ಹೇಗೆ? தாமரை இலை மேல தண்ணீரை ஊற்றினது போல, ತಾವರೆ ಎಲೆಯ ಮೇಲೆ ನೀರನ್ನು ಊದಂತೆ. லோட்டஸ், லோட்டஸ், ತಾವರೆ ಹೂವು, லோட்டஸ்னா ತಾವರೆ ಹೂವು, அந்த தாமரை இலை இருக்கு இல்லையா, ಆ ತಾವರೆ ಎಲೆ ಇದೆಯಲ್ಲವೇ, அது எந்த கலர்ல இருக்கு? என்ன கலர் இது? ಅದು ಯಾವ ಬಣ್ಣದಲ್ಲಿರುವುದು? வாட் இஸ் த கலர் ஆஃப் த லீஃப் ஆஃப் லோட்டஸ்? கிரீன் தானே. அது மேல தண்ணி போட்டா, ಅದರ ಮೇಲೆ ನೀರನ್ನು ಹಾಕಿದರೆ தண்ணி, ಆ ನೀರೇನಾಗುತ್ತದೆ? அந்த தண்ணி அந்த இலையின் மேல ஒட்டிக்குமா? ಆ ನೀರು ಆ ಎಲೆಯನ್ನು ಅಂಟಿಕೊಳ್ಳುತ್ತದಾ? அந்த இலை ஈரமே ஆகவே ஆகாது. ಆ ಎಲೆ ತಣ್ಣಿ ಆಗುವ ನೀರು ಅದಕ್ಕೆ ಅಂಟಿಕೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ, அது ஒத்தை ஆகுவதே ಇಲ್ಲ. அந்த நீரு அது எந்த தனியா இருந்தாலும் சரி, அது அந்த இலையை நனைக்காது. ಯಾವುದೇ ನೀರಾಗಿದೆ ಅದನ್ನು ಒದ್ದೆ ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ ಆ ಒಂದು ಎಲೆಯನ್ನು. அந்த இலை அந்த தண்ணீரோட சேரவே சேராது. ಆ ಎಲೆಯು ಆ ನೀರೊಟ್ಟಿಗೆ ಸೇರುವುದೇ ಇಲ್ಲ. அது போலத்தான் நீங்களும் நானும் இந்த பூமியில கிறிஸ்துக்கு உண்மையாய் வாழ வேண்டும். ಅದರಂತೆ ನೀವು ನಾನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನಿಜಸ್ಥರಾಗಿ ನಾವು ಬಾಳಬೇಕು. இந்த ஊர்க்காரங்க நம்ம பத்தி என்ன சொல்லணும்? ಊರಿನವರು ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಏನು ಹೇಳಬೇಕು?
இவங்க நம்ம ஊர்க்காரங்களா இல்லையான்னு டவுட்டா இருக்குதுங்க. ಇವರು ನಮ್ಮ ಊರಿನವರ ಎಲ್ಲ ಅಂದ್ಬಿಟ್ಟು ನಮಗೆ ಅನುಮಾನವಾಗಿದೆ. இவங்க பேச்சே ஒரு மாதிரியா இருக்குது. ಇವರ ಮಾತುಗಳ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ. அவங்க வீட்டுக்கு போனா அவங்க பண்றது பழக்க வழக்க வித்தியாசமா இருக்குது. ಅವ್ರ ಮನೆಗೆ ಹೋದರೆ ಅವರ ಒಂದು ಅಭ್ಯಾಸಗಳು ಆಚಾರ ವಿಚಾರಗಳು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿವೆ. நாம எல்லாம் ஜாலியா இருக்கிற நேரத்துல இவங்க சீரியஸா ஏதோ பண்றாங்க. ನಾವು ಜಾಲಿಯಾಗಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಬಹಳ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಯಾವುದೋ ಒಂದನ್ನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஞாயிற்றுக்கிழமான நம்ம தண்ணியும் பார்ட்டியும் வச்சுட்டு கிடப்போம். இவங்கடானாக்கா குளிச்சுட்டு நீட்டா எங்கேயோ புறப்பட்டு போறாங்க. ಭಾನುವಾರವಾದರೆ ನಾವು ಕುಡಿದು ಕುಪ್ಪಲಿಸಿ ನಾವು ಏನೇನೋ ಮಾಡುತ್ತೇವೆ. ಆದರೆ ಇವರು ಈ ಸ್ನಾನವನ್ನು ಮಾಡಿ ಎಲ್ಲಿಗೋ ಇವರು ಹೊರಟು ಹೋಗುತ್ತಾರೆ. என்ன பண்றாங்கன்னு தெரியல. ಇವರು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ತಿಳಿಯಲ್ಲ. இவங்க ஒரு மாதிரியா இருக்காங்க. ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಇವರು ಇದ್ದಾರೆ. ಇವರು ಒಂದು ಮಾದರಿಯಾಗಿ ಇದ್ದಾರೆ. ಮಾದರಿ ವ್ಯತ್ಯಾಸ ಎರಡು ಒಂದೇ ಇಲ್ಲ. ಒಂದು ಮಾದರಿ ಒಂದು ಮಾಡೆಲ್ ಇದ್ದಾರೆ. ಒಂದು ಮಾದರಿಯಾಗಿದ್ದಾರೆ. என்னது ಏನದು மாடல் காட்டுறாங்க. நம்ம ಅದು ಒಂದು ಮಾದರಿಯನ್ನು ತೋರಿಸುತ್ತಾರೆ. யாரு மாதிரி அவங்க இருக்காங்க? ಯಾರ ಮಾದರಿಯಲ್ಲಿ ಅವರು ಇದ್ದಾರೆ? கிறிஸ்து மாதிரி ಇದ್ದಾರೆ. ಕ್ರಿಸ್ತ ಅಂತೆ ಅವರು ಇದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳಬೇಕು. ಯೇಸು சொல்லணும். ಯೇಸು ಹೇಳಬೇಕು, நீ என்ன மாதிரி, ನೀವು ನನ್ನ ಮಾದರಿ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்து சபையை பார்த்து சொல்லணும். ಕ್ರಿಸ್ತ ಸಭೆಯನ್ನು ನೋಡಿ ಹೇಳಬೇಕು, நான் கிறிஸ்து, ನಾನು ಕ್ರಿಸ್ತನು, நீ கிறிஸ்தவள், ನೀನು ಕ್ರಿಸ್ತಳು. இந்த சபை, ಈ ಸಭೆಯು என்னுடையது, ನನ್ನದು, எனக்கு உண்மையா இருக்கிற மனைவி, ನನಗೆ ನಿಜಸ್ಥಲಾಗಿರುವಂತ ನನ್ನ ಹೆಂಡತಿ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு புருஷனுங்க அந்த சர்டிபிகேட் பொண்டாட்டிங்களுக்கு கொடுக்கணும். ಪುರುಷರು ಈ ದಿನದಲ್ಲಿ ಆ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಹೆಂಡತಿಗೆ ಕೊಡಬೇಕು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. என் மனைவி, ನನ್ನ ಹೆಂಡತಿ, அவள் என்னை சேர்ந்தவள், ಅವಳು ನನಗೆ ಸೇರಿದವಳು, எனக்கு உண்மையா இருப்பாள், ನನಗೆ ನಿಜಸ್ಥಲಾಗಿರುತ್ತಾಳೆ, எனக்கு மறைவாக ஒன்றும் செய்வதில்லை, ಮರೆಯಾಗಿ ಯಾವುದನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, எனக்கு சொல்லாம எதையும் அவள் செய்ய மாட்டாள், ನನಗೆ ಹೇಳಿದಂತೆ ಯಾವುದನ್ನು ಮಾಡುವುದಿಲ್ಲ, எனக்கு என்ன பிடிக்கும் அவளுக்கு தெரிஞ்சு செய்றா, ನನಗೆ ಏನು ಇಷ್ಟವೆಂದು ತಿಳಿದಾಕೆ ಮಾಡುತ್ತಾಳೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது எப்படி நடக்கும்? ಇದು ಹೇಗೆ ನಡೆಯುತ್ತದೆ? இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது ஒரு வசனம் தமிழ்ல வருது. ಈ ವಾಕ್ಯ ಪ್ರಾರಂಭವಾಗುವಾಗ ತಮಿಳಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಬರುತ್ತದೆ. தேவனுடைய சித்தத்தினாலே, ದೇವರ ಚಿತ್ತದ ಪ್ರಕಾರವಾಗಿ, ಚಿತ್ತಾನುಸಾರವಾಗಿ, தேவனுடைய சித்தத்தினாலே, ದೇವರ ಚಿತ್ತಾನುಸಾರವಾಗಿ பவுல் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டார். ಪೌಲನು ಅಪೊಸ್ತಲನಾಗಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟನು. அப்படி தேவ சித்தத்தினாலதான் அவன் அப்போஸ்தலனா இருக்கிறான். ಆ ವಿಧವಾಗಿ ಅವನು ದೇವರ ಚಿತ್ತದಲ್ಲಿ ಅವನು ಅಪೊಸ್ತಲನಾಗಿದ್ದಾನೆ. அவன் சொல்லுகிறான், ಅವನು ಹೇಳುತ್ತಾನೆ, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே, ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನೊಳಗೆ உண்மையாயிருக்கிற மனைவிகளுக்கு, ನಿಜಸ್ಥರಾಗಿರುವಂತಹ ಹೆಂಡತಿಯರಿಗೆ, இந்த ஊரிலே எபேசுவிலே, ಈ ಊರಿನಲ್ಲಿ ಎಫೆಸ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ பரிசுத்தவான்களாயிருக்கிற உங்களுக்கு நான் எழுதுகிறேன். ದೇವ ಜನರಾಗಿರುವ ನಿಮಗೆ ನಾನು ಬರೆಯುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தேவனுக்கு உண்மை உத்தமமாய் பரிசுத்தவான்களாய் இருந்தால், ನಮ್ಮ ದೇವರಿಗೆ ನಿಜಸ್ಥರಾಗಿ ಉತ್ತಮರಾಗಿ ಪರಿಶುದ್ಧವಂತರಾಗಿ ಇದ್ದರೆ, இந்த ஊர் ஜனங்களுக்கு முன்பாக, ಈ ಊರಿ ಜನರ ಮುಂದೆ நம்மள அவங்க எப்படி வேணாலும் சொல்லட்டும், ನಮ್ಮನ್ನು ಅವರು ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಹೇಳಲಿ, என்ன வேணாலும் சொல்லட்டும், ಏನು ಬೇಕಾದರೂ ಹೇಳಲಿ. ஆனா நாம் யாரு? ಆದ್ರೆ ನಾವು ಯಾರು? நாம் தேவ ஜனம், ನಾವು ದೇವ ಜನರು, பரிசுத்தர்கள், ದೇವ ಜನರು, கிறிஸ்துவுக்கு ಕ್ರಿಸ್ತನಿಗೆ உண்மையானவர்கள். ನಿಜಸ್ಥರಾದವರು. ಎದನಾಲ? ಯಾವುದರಿಂದ? ದೇವ ಚಿತ್ತத்தினால, ದೇವರ ಚಿತ್ತದಿಂದ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಇದು ಉಂಗ ಇಷ್ಟಮಾ? ಇದು ನಿಮ್ಮ ಇಷ್ಟವೇ? ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ದೇವ ಚಿತ್ತ, ದೇವರ ಚಿತ್ತವು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம இஷ்டப்படி ஆண்டவர் விட்டார்னா, அவுத்து விட்டார்னா நம்ம எங்க ஓடுவோம்? நம்ம இஷ்டப்படி நம்ம தேவர் பிச்சு ಬಿಟ್ಟರೆ ನಾವು ಎಲ್ಲಿಗೆ ಓಡುತ್ತೇವೆ? இப்ப சர்ச் எல்லாம் மூடிட்டாங்க, பாஸ்டர் கூப்பிட மாட்டாரு, ಫೋನ್ ಕಾಲೇ வரவே வராது அப்படின்னு எங்கப்பா ಓಡುವ ನೀ ಕಾಲಿಲ್ಲ? ದೇವರು ಚರ್ಚ್ ಅನ್ನು ಮುಚ್ಚಿದಾರ, ಪಾಸ್ಟರ್ ಅಂತ ಯಾವುದೋ ಕರೆ ಬರುತ್ತಲ್ಲ, ಅವಾಗ ಏನು ಮಾಡೋದಿದೆಪ್ಪ ನೀನು? ಪಾಸ್ಟರ್ ಮನೆಗೆ ಹೋಗ್ತೀಯಾ? ಯಾಕೆ ಬರಲಿಲ್ಲ ಅಂತಾನ? இந்த லாக்அப் டைம்ல, கொரோனா டைம்ல ஒன்று கூட நீ வரவே இல்லையாப்பா நீ? ஓகே, நீங்க எங்க ஓடுவீங்க பிரதர்? நீவெಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತೀರಾ பிரதர்? சர்ச் இல்ல, பாஸ்ட் ஃபோன் கால் பண்றது இல்ல, கான்டாக்ட் எடுத்துட்டாரு. ಚರ್ಚೆ நடக்கல, பாஸ்டர் எங்க ஓடுவ நீ? ಚರ್ಚಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಓಡ್ತೀಯ? ನಿನಗೆ ಇಷ್ಟವಾದ இடங்க, ನಿನಗೆ ಇಷ್ಟವಾದ ಒಂದು ಸ್ಥಳ ராஜ்கமல் தியேட்டர். ராஜ்கமல் தியேட்டர் இல்ல, அங்கெல்லாம் நாங்க போக மாட்டோம் பாஸ்டர். ಅಲ್ಲೆಲ್ಲ ನಾವು ಹೋಗಲ್ಲ ಪಾಸ್ಟರ್, ನಾங்க வேற இடத்துக்கு போவோம். ನಾವು ಬೇರೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇವೆ. ಎங்க ಬ್ರದರ್ நீங்க போவீங்க? ನೀವೆಲ್ಲಿ ಹೋಗ್ತೀರಾ ಬ್ರದರ್? ಬೇರೆ ಮನೆಯಲ್ಲಿ ಆರಾಧಿಸುತ್ತಾರೆ. ಓ ಅಪ್ಪ, ಓ ಸೂತ್ರ. ಚರ್ಚೆ இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். ಚರ್ಚೆ ಇಲ್ಲವೆಂದ್ರೆ ಏನು ಮಾಡುವುದು? ಚರ್ಚೆ ಇಲ್ಲ, ಬೈಬಲೇ ಇಲ್ಲ, என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். ಚರ್ಚ್ ಇಲ್ಲ, ಬೈಬಲ್ ಇಲ್ಲ, இயேசுவே தெரியாது உங்களுக்கு, என்ன பண்ணுவீங்க? இயேசுவே ತಿಳಿயாது, ಏನು ಮಾಡ್ತೀರಾ? சைத்தானோட்டிಗೆ. அதான் சைத்தானோட சேர்த்து எங்க போவீங்கன்னு கேக்குறேன். ஊரை சுத்துவாரா? நீ கூட போன மாதிரி பேசுற.
உங்க கூட இந்த பொண்ணு வந்துச்சா? எங்க முதல் போவீங்க? தண்ணி அடிக்க போவீங்களா இல்ல சிகரெட் ஸ்மோக் பண்ண போவீங்களா? அதை கேக்குறேன். ಸರಾ ಕುಡಿಯಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಲ್ಲ, ನಮ್ಮ ಇಷ್ಟத்தினால நாம இங்க இல்ல நான் சொல்ல வரேன். ನಮ್ಮ ಇಷ್ಟಾನುಸಾರ ನಾವು ಇಲ್ಲ ಎಂದು ನಾನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಬರುತ್ತೇನೆ. இப்ப நீங்க வந்திருக்கிறது உங்க இஷ்டத்தினால இல்ல, தேவ சித்தத்தினால ಬಂದಿರುವುದು ನಿಮ್ಮ ಇಷ್ಟವಲ್ಲ, ದೇವರ ಚಿತ್ತವು. நான் மைசூருக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்து நான் அதுக்குன்னு ரெடி ஆகி பிறந்ததுல இருந்து காத்திருந்து இங்க வந்தனா? ನಾನು ಮೈಸೂರಿಗೆ ಇಷ್ಟಪಡಬೇಕು ಎಂದು ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಹುಟ್ಟಿದ ದಿನದ ನಾನು ಕಾಯುತ್ತಿದ್ದೇನಾ? இல்லவே இல்ல. இல்லவல்ல. நான் மைசூரை பத்தி எனக்கு தெரியாது. ಮೈಸೂರಿನ ಕುರಿತು ನನಗೆ ತಿಳಿಯದು. ಕನ್ನಡ ಪத்தி எனக்கு தெரியாது. ಕನ್ನಡ ಕುರಿತು ನನಗೆ ತಿಳಿಯದು. சபை பத்தி எனக்கு தெரியாது. ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು ನನಗೆ ತಿಳಿಯದು. என்னை விட்டுருந்தா நான் எங்க போவேன்? ನನ್ನ ಬಿಟ್ಟಿದ್ರೆ ನಾನು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನು? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டு கில்லி தண்டை விளையாடுறதுக்கும் சினிமா தியேட்டருக்கும் போவேன். ನನ್ನ ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಸೇರಿ ಗಿಲ್ಲಿ ದಂಡ ಆಡುವುದಕ್ಕೂ ಸಿನಿಮಾ ಥಿಯೇಟರ್ಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನು. இல்ல என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து தப்பான காரியங்களை செய்யறதுக்கு நான் ಸ್ನೇಹಿತರೊಂದಿಗೆ ಸೇರಿ ತಪ್ಪಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡೋದಕ್ಕೆ ಸುತ್ತುತ್ತಿದ್ದೇನು. ಗಿಟಾರ್ எடுத்துக்கிட்டு சினிமா பாட்டு பாடுறதுக்காக நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நான் ಓಡಿ இருப்பேன். ಗಿಟಾರನ್ನು ತೆಗೆದು ಸಿನಿಮಾ ಹಾಡನ್ನು ಆಡುವುದಕ್ಕೆ ಹಣ ಸಂಪಾದನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನು. நான் கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ளவனாக நான் இன்னைக்கு இருக்கணும்னு சொன்னா அதுக்கு காரணம், ನಾನು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನಿಜಸ್ಥನಾಗಿ ಇರುವುದಕ್ಕೆ ಇದೆ ನಾನು ಇರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವು, எபேசுங்கிற இந்த ஊர்ல நான் பரிசுத்தவனா இருப்பதற்கு காரணம், ಎಫೆಸನ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ನಾನು ದೇವರ ಜನರಾಗಿರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವು தேவனுடைய சித்தம், ದೇವರ ಚಿತ್ತವು. அதுக்கு இன்னொரு வார்த்தையில சொன்னா, ಅದಕ್ಕೆ ಮತ್ತೊಂದು ಪದದಲ್ಲಿ ಹೇಳುವುದಾದರೆ தேவனுடைய கிருபை, ದೇವರ ಕೃಪೆಯು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது வசனத்தை வாசிப்போம். ಎರಡನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். ಎಫೆಸ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ. 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1ನೇ ಅಧ್ಯಾಯ 2ನೇ ವಾಕ್ಯ. Grace and peace unto you from God our Father and the Lord Jesus Christ. ನಮ್ಮ ತಂದೆಯಾದ ದೇವರಿಂದಲೂ ನನ್ನ ತಂದೆಯಾದ ದೇವರಿಂದಲೂ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದಲೂ ತನ್ನಿ ಗುಡುಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಂದಲೂ ನಿಮಗೆ ಕೃಪೆಯೂ ಶಾಂತಿಯೂ ಆಗಲಿ. ನಿಮಗೆ ಕೃಪೆಯೂ ಶಾಂತಿಯೂ ಆಗಲಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ಶಾಂತಿ இங்க இருக்கிறா. ಶಾಂತಿ ಇಲ್ಲಿದ್ದಾಳೆ. கிரேஸ் எங்க? கிரேஸ் ಎಲ್ಲಿ? இங்க முன்னாடி வாமா. கிரேஸ் சீட் இல்லை, இங்க சீட் இருக்குதே. இல்லையா? இருக்குதேதா. கிரேஸ் அங்க வெள்ளி அங்கே உட்கார்ந்து இருக்கிறான். கிரேஸ் முன்னாடி வா 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 வா. ஏன் தெரியுமா? ಏಕೆ ಗೊತ್ತುಂಟಾ? கிரேஸ் இல்லாம பீஸ் இல்ல. கிரேஸ் ಇಲ್ಲದೆ ಶಾಂತಿ ಇಲ್ಲ. கிரேஸ் இல்லனா ಶಾಂತಿ இல்லன்னு வசனம் சொல்லுது, நான் சொல்லல. கிரேஸ் ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ, ಕೃಪೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಶಾಂತಿ ಇಲ್ಲದೆ ಅಂತ ನಾನು ಹೇಳುತ್ತಲ್ಲ, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಿದೆ. முதல்ல நமக்கு கிருபை வரணுமா? ಮೊದಲು ನಮಗೆ ಕೃಪೆ ಬರಬೇಕು. கிருபை வந்ததுக்கு பிறகுதான், ಕೃಪೆ ಬಂದ ನಂತರವೇ சமாதானம்ங்கிறது ஒண்ணு உண்டாகுமா, ಶಾಂತಿ ಎನ್ನುವುದು ಉಂಟಾಗುವುದು. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல இந்த பூமியில என்ன வந்துச்சு? ಮೊದಲು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಏನು ಬಂದಿತು? சமாதானம் வரல பிரதர். ಸಮಾಧಾನ ಬರಲಿಲ್ಲ ಬ್ರದರ್, ಬರಲಿಲ್ಲ. பாவம் தான் வந்துச்சு, ಪಾಪವೇ ಬಂದಿತ್ತು. அப்போ ಆಗ உலகம் பாவத்தினால அழிஞ்சு போகுது, ಲೋಕವು ಪಾಪದಿಂದ ನಾಶವಾಗುತ್ತಿದೆ. அந்த நேரத்துல ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಕಾಪಾಡುವುದಕ್ಕಾಗಿ தேவன் ஒரு யோசனையை சொல்லுகிறார். ದೇವರು ಒಂದು ಯೋಚನೆಯನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஜனங்களை காப்பாற்றுறதுக்கு தேவன் ஒரு கிருபையை கொடுக்கிறார். ಜನರನ್ನು ಕಾಪಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಒಂದು ಕೃಪೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. பாவத்திலே ஜனங்கள் அழிந்து போகும் பொழுது, ಪಾಪದಲ್ಲಿ ಜನರು ನಾಶವಾಗುವಾಗ அவர்களை காப்பாற்றுவதற்காக தேவ கிருபை யாருக்கு கொடுத்தார் தெரியுமா? ಕಾಪಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಯಾರಿಗೆ ಕೊಟ್ಟನು ಗೊತ್ತುಂಟಾ? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். 6ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯ. Genesis chapter 6 verse 8. 6:8 ಆದಿಕಾಂಡ. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ಆದರೆ ನೋಹನಿಗೆ ಯೆಹೋವನ ದಯವು ದೊರಕಿತು. ಆಮೆನ್, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு கிடைச்சது பிரதர்? ಯಾರಿಗೆ ದೊರಕಿತು ಬ್ರದರ್? என்ன கிடைச்சது? ಏನು ದೊರಕಿತು? சமாதானம் சொல்லக்கூடாது, சமாதானம் ಎಂದು ಹೇಳಬಾರದು, கிருபை. ಕೃಪೆಯು. அந்த கிருபையினால, ಆ ಕೃಪೆಯಿಂದಲೇ அவன் அந்த பேழையை செய்தான். ಅವನ ಕೃಪೆಯಿಂದಲೇ ಅವನು ನಾವೆಯನ್ನು ಮಾಡಿದನು. அந்த பேழையிலே அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் 8 பேர் உள்ள போய் பாதுகாப்பாக ரட்சிக்கப்பட்டார்கள். ನಾವೆಯಲ್ಲಿ ಅವನ ಕುಟುಂಬದವರು 8 ಜನರು ಒಳಗೆ ಹೋಗಿ ಅವರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. யாத்திராகமம்
ವಿಮೋಚನ ಕಾಂಡ 15 அதிகாரம் 15ನೇ ಅಧ್ಯಾಯ 13வது வசனம். 13ನೇ ವಾಕ್ಯ. Exodus 15:13. 15:13. விமோச்சன காண்ட. நீர் மீட்டுக்கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினாலே வழி நடத்தினீர். ನೀನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಪ್ರಜೆ. இந்த வசனத்திலே பார்க்கிறோம், ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುತ್ತೇವೆ, தேவன் தம்முடைய ஜனங்களை கிருபையினாலே அழைத்து வந்தார். ದೇವರು ತನ್ನ ಜನರನ್ನು ಕೃಪೆಯಿಂದ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದನು. ಯಾತ್ರಾಗಮಂ 33 ವಿಮೋಚನ ಕಾಂಡ 33 19வது வசனம். 19ನೇ ವಾಕ್ಯ. 33 19ನೇ ವಾಕ್ಯ. 33:19. And the Lord said, I will cause all my goodness to pass in front of you, and I will proclaim my name, the Lord, in your presence. I will have mercy on whom I will have mercy, and I will have compassion on whom I will have compassion. Amen. தேவர் இந்த வசனத்தில் என்ன சொல்றாரு? தேவர் ಈ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? நான் என்னுடைய கிருபையை உனக்கு முன்பாக வெளிப்படுத்துவேன், நடந்து போகும்படி செய்வேன். ನನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ನಿನ್ನ ಮುಂದೆ ನಡೆದು ಹೋಗುವಂತೆ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுது ಆಗ நீ என்னை தெரிந்து கொள்வாய், ನೀನು ನನ್ನನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಿ. யார் மேல நான் இரக்கமா இருப்பேனೋ, ಯಾರ ಮೇಲೆ ನಾನು ಆಸಕ್ತಿಯಿಂದ ನಾನು ಇರುತ್ತೇನೋ, யார் மேல நான் ಕನಿಕರ ತೋರಿಸುತ್ತೇನೋ, ಯಾರ ಮೇಲೆ ನಾನು ಕರುಣೆಯನ್ನು ತೋರಿಸುತ್ತೇನೋ, யார் மேல நான் கிருபையா இருப்பேನೋ, ಯಾರ ಮೇಲೆ ನಾನು ಕೃಪೆಯಿಂದ ಇರುತ್ತೇನೋ, ಅವರ ಮೇಲೆ ನಾನು ಖಂಡಿப்பா கிருபையா இருப்பேன். ಅವರ ಮೇಲೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಾನು ಕೃಪೆಯುಳ್ಳವನಾಗಿರುತ್ತೇನೆ. கிருபை இல்லனா ஆசீர்வாதமே இல்ல. ಕೃಪೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಆಶೀರ್ವಾದವೇ ಇಲ್ಲ. ನಂಬರ್ 6:25 எண்ணாகமம் 6:25, அரண்யகாண்ட 6:25. The Lord make his face shine on you and be gracious to you. And be gracious to you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேலே பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ಯೆಹೋವನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಕೃಪಾ ಕಟಾಕ್ಷ ಬಿಟ್ಟು ಶಾಂತಿಯನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಲಿ. சங்கீதம் 23 கீர்த்தனை 23:6 கீர்த்தனை. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ಶುಭವೂ ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವು, ನಾನು ಸದಾಕಾಲವು ಯೆಹೋವನ ಮಂದಿರದಲ್ಲಿ ವಾಸಿಸುವೆನು. சங்கீதம் 48:9. கீர்த்தனை 48:9. Psalm 48:9. இன்னைக்கு தான் நம்ம படிச்சோம். ಈ ದಿನ ನಾವು ಓದಿದೆವು. கர்த்தருடைய ஆலயத்தின் நடுவிலே உம்முடைய கிருபையை நான் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். ದೇವರಾತನ ಶಾಶ್ವತವಾಗಿ ಸ್ಥಾಪಿಸಿದ್ದಾನೆ. இல்ல, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಬೇರೆ. தேவனுடைய ஆலயத்திலே, ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ, நான் சொன்னது சொன்னா போதும், தேவனுடைய ஆலயத்திலே, ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ நான் தேவனுடைய கிருபையை நான் சிந்தித்துக் கொண்டிருப்பேன். ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ನಾನು ಯೋಚಿಸುತ್ತಿರುತ್ತೇನೆ. எப்படி அது இல்லாத போச்சு? 9வது வசனத்துல ಇದು 10 இருக்கு பிரதர். சரி வாசிங்க. ದೇವರೇ, ನಾವು ನಿನ್ನ ಆಲಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಸ್ಮರಿಸುತ್ತೇವೆ. ಆಮೆನ್, ಆಮೆನ್. சங்கீதம் 52 ಕೀರ್ತನೆ 52:8. 52:8. 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்திலே பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ಆದರೆ ನಾನು ದೇವ ಆಲಯದಲ್ಲಿ ಸೊಗಸಾಗಿ ಎಣ್ಣೆ ಮರದಂತಿರುವೆನು, ದೇವರ ಕೃಪೆಯನ್ನು ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿಯೂ ನಂಬಿಕೊಂಡಿರುವೆನು. இன்னைக்கு நீங்களும் நானும் செத்து அடக்கமாயி புழுவா புழுத்து நாம நரகத்துக்கு போக வேண்டிய ஆளுங்க. ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಸತ್ತು ಹೋಗಿ ನಾವು ಊತಲ್ಪಟ್ಟು ಹುಳ ಹಿಡಿದ ನಾವು ನರಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕಾದಂತ ಜನರು ನಾವು. ஆனா இன்னைக்கு உயிரோட உட்கார்ந்திருக்கோம். ಆದರೆ ಈ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ಜೀವದಿಂದ ನಾವು ಇಲ್ಲಿದ್ದೇವೆ. எப்படி இருக்கிறோம்? ಹೇಗಿದ್ದೇವೆ? அது மட்டும் இல்ல, ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ எப்படி இருக்கிறோம்? ಹೇಗಿದ್ದೇವೆ? எப்படி இருக்கிறோம்? ಹೇಗಿದ್ದೇವೆ? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದೇವೆ. எபேசியர் 2ஆம் அதிகாரம் ಎಫೆಸರ್ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனம், 5ನೇ ವಾಕ್ಯ. 2:5. 2:5 ಎಫೆಸ. Made us alive with Christ, even when we were dead in transgressions. It is by grace you have been saved. ಕನ್ನಡ. ಪ್ರೀತಿಯನ್ನಿಟ್ಟು ಅಪರಾಧಗಳ ದೆಸೆಯಿಂದ ಸತ್ತವರಾಗಿದ್ದ ನಮ್ಮನ್ನು ಕ್ರಿಸ್ತನೊಂದಿಗೆ ಬದುಕಿಸಿದನು. ಏನು ಮಾಡಿದನು? ಬದುಕಿಸಿದನು. ಕೃಪೆಯಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೇವೆ. ನಾವು ಏನಾಗಿದ್ದೇವೆ? ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೇವೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்ம எப்படி இருக்கிறோம்? ನಾವು ಹೇಗಿದ್ದೇವೆ? பாதுகாப்பா இருக்கிறோம். ನಾವು ಸುರಕ್ಷಿತವಾಗಿದ್ದೇವೆ. எதனால? ಯಾವುದರಿಂದ? நீங்க ரொம்ப நல்லவங்களா, அதனாலயா? ನೀವು ಬಹಳ ಒಳ್ಳೆಯವರು, ಆದ್ದರಿಂದ தேவன் உங்க மேல வச்சிருக்கிற கிருபை, ದೇವರು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಕೃಪೆ. நீங்க நான் இங்க நிக்கிறதுக்கு காரணம் என்ன? ನಾ ದಿನದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು?
ಕೃಪೆ, ದೇವರ ಕೃಪೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. இப்போ நான் பிரதர் கஜேந்திரனுக்கு நான் மைக்கு கொடுத்துக்கிறேன் கையில். ಇವಾಗ ಗಜೇಂದ್ರ ಬ್ರದರ್ ಅವರಿಗೆ ನಾನು ಕೈಯಲ್ಲಿ ಮೈಕ್ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. அதுக்கு என்ன காரணம்? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? ಕೃಪೆ. என்னப்பா சொன்னா? டிரான்ஸ்லேஷன் நல்லா பண்றாரு. இல்ல இவரோட நல்லா ಚಂದ್ರು பண்ணுவான். ಚಂದ್ರು ಮಾಡ್ತಾನೆ. ಚಂದ್ರು கூட நல்லதா ஏபல் பண்ணுவான். ಚಂದ್ರಿಗಿಂತ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಏಬಲ್ ಮಾಡುತ್ತಾನೆ. ನಾನು ಇವರಿಗೆ ನಾನು ಮೈಕ್ கொடுத்துக்கிறேன். ಆದರೆ ಇವರಿಗೆ ನಾನು ಮೈಕ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. நம்ம நவீன் ಟುಟ್ಟ அவன் எல்லா ಭಾಷೆயிலும் பண்ணுவான். ಸರಿ, ನವೀನ್ ಕರೆದ್ರೆ ಎಲ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲೂ ಮಾಡುತ್ತಾನೆ. இப்போ நான் இந்த சர்ச்சுக்கு வர ஒரு பையன்கிட்ட நான் மைக் கொடுக்குறேன். ಈಗ ಚರ್ಚಿಗೆ ಬರಂತ ಹುಡುಗನ ಕೈಗೆ ಮೈಕ್ ಅನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. யாருக்கு சொல்லலாம்? ಯಾರನ್ನು ಕುರಿತು ಹೇಳಬಹುದು? எங்க இமான் இருக்கானா? ಇಮಾನ್ ಇರಕಾನಾ? ಕೈ ತೂಕಪ್ಪ. ಇಮಾನ್ இங்க பாப்பா. இமான் ಬಾಪ ಇಮಾ ಇಲ್ಲಿ. இப்போ இமான் கையில இவர் கையில இருக்கிற மைக்கை பிடுங்கி இவர்கிட்ட கொடுக்குறேன்னு வச்சுங்க. ಇಮಾ ಕೈಗೆ ನನ್ನ ಕೈಲಿ ಒಂದು ಮೈಕ್ ಅನ್ನು ಕಿತ್ತು ಇಮಾ ಕೈಗೆ ಕೊಟ್ಟಂತೆ. இதுக்கு பேர் தான் கிருபை. ಇದಕ್ಕೆ ಹೆಸರು ಕೃಪೆಯು. ஏன் தெரியுமா? ಏಕೆ ಗೊತ್ತುಂಟಾ? இவருக்கு கன்னடா தெரியும், தமிழ் தெரியும், அனுபவம் இருக்குது. ಇವರಿಗೆ ಕನ್ನಡ ಗೊತ್ತುಂಟು, ತಮಿಳು ಗೊತ್ತುಂಟು, ಅನುಭವ ಉಂಟು. தகுதி இருக்குதுன்னு நான் கொடுக்குறேன். ಅರ್ಹತೆಯಿಂದ ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ. இருக்கட்டும். அப்படிலாம் புடுங்க கூடாது. அது கிருபையா உங்களுக்கு கொடுக்கப்படும். ಅದು ಕೃಪೆಯಾಗಿ ನಿಮಗೆ ಕೊಡಲ್ಪಡುವುದು. இப்ப நான் இவங்க கையில கொடுத்தேன்னு வச்சுங்களேன். ಇವನ ಕೈಲಿ ನಾನು ಕೊಟ್ಟೆ ಅಂದುಕೊಳ್ಳಿ. இவனுக்கு தமிழும் தெரியல, ಇವರಿಗೆ ತಮಿಳು ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ, கன்னடாவும் தெரியல, ಕನ್ನಡವೂ ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ, தெலுங்கும் முழுசா தெரியல, ತೆಲುಗು ಸಂಪೂರ್ಣ ಗೊತ್ತಾಗುತ್ತಿಲ್ಲ, பைபிளும் தெரியல, ಬೈಬಲು ಗೊತ್ತಿಲ್ಲ, பரீட்சையும் எழுதல. ಪರೀಕ್ಷೆಯೂ ಬರೆಯಲಿಲ್ಲ. எழுதிட்டியா? வெரி குட். ஆனா அதுக்காக நான் கொடுக்கல. ಅದಕ್ಕಾಗಿ ನಾನು ಕೊಡಲಿಲ್ಲ. இப்போ தகுதியே இல்லாத ஒருத்தனுக்கு ஒண்ணு கொடுத்தா ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದಂತ ಒಬ್ಬರಿಗೆ ಒಂದನ್ನು ಕೊಟ್ಟರೆ அதுக்கு பேர் தான் ಅದಕ್ಕೆ ಹೆಸರೇ கிருபை. ಕೃಪೆಯು. ஹல்லேலூயா. ಹalleluya. தேங்க்யூப்பா. இப்போ ಈಗ கேட்டா நான் கொடுக்க மாட்டேங்கிறேன். ಅವರು ಕೇಳಿದವರಿಗೆ ನಾನು ಕೊಡುತ್ತಿಲ್ಲ. நானா பார்த்து கொடுத்தா தான் அதுக்கு பேர் கிருபை. ನಾನಾಗಿ ಕೊಟ್ಟರೆ ಅದು ಕೃಪೆಯು. அவரு எனக்கு தகுதி இருக்குது கொடுங்க அப்படின்னு என்கிட்ட கொடுங்கன்னாருன்னா ಈಗ ಅರ್ಹತೆ ಇದೆ ಕೊಡಿರಿ ಎಂದು ಅವರು ಅದನ್ನು ಕಿತ್ತುಕೊಂಡರೆ அவரு கிருபையா வாங்கிக்கல, ಅವರು ಕೃಪೆಯಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. எனக்கு நீங்க கொடுத்து தான் ஆகணும், எனக்கு சம்பளம் இங்க கொடுத்தா ஆகணும், அதுக்காக நான் மைக்கை நான் பிடிங்கிறேன்னு அர்த்தம். ನೀವು ನನಗೆ ಕೊಡಲೇಬೇಕು, ಆದ್ದರಿಂದ ನಾನು ಮೈಕನ್ನು ಕಿತ್ತುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುದು ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ. ரட்சிப்பு அந்த மாதிரி யாருக்காவது வந்திருக்குதா? ರಕ್ಷಣೆ ಆ ವಿಧವಾಗಿ ಯಾರಿಗಾದ್ರೂ ಬಂದಿದೆಯಾ? நான் நல்லது பண்ணிருக்கேன் ஆண்டவரே, கணக்குல வச்சிருக்கீங்கல்ல, ನಾನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿದ್ದೇನೆ ದೇವರೇ, ನೀವು ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಲ್ಲವೇ? காணிக்கை கொடுத்திருக்கிறேன், ನಾನು ಕಾಣಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ, நான் பைபிள் வாசிச்சிருக்கிறேன், ನಾನು ಬೈಬಲನ್ನು ಓದಿದ್ದೇನೆ, நான் நல்லவனா இருக்கிறேன், ನಾನು ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದೇನೆ, நான் திருடல, ನಾನು ಕದಿಯಲಿಲ್ಲ, நான் யாரையும் போய் என்ன பண்ணல, கெடுக்கல, ನಾನು ಯಾರನ್ನು ಕೆಡಿಸಲಿಲ್ಲ. நீங்க எனக்கு ரட்சிப்பு கொடுத்துதான் ஆகணும், ನೀವು ನನಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಡಲೇಬೇಕು அப்படின்னு சொல்லி நமக்கு ரட்சிப்பு வந்திருந்தால், ಆ ವಿಧವಾಗಿ ಹೇಳಿ ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಬಂದಿದ್ದರೆ அது கிருபை அல்ல, ಅದು ಕೃಪೆಯಲ್ಲ. புரியுதா உங்களுக்கு? ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ ನಿಮಗೆ? டவுட் வந்துருச்சு ஐத்தப்பாவுக்கு. ಅನುಮಾನ ಬಂದ. நான் இத்தனை நாள் நான் பண்ணின சேவைகள்லாம் என்ன பதர் கணக்கு? ಹಾಗಾದ್ರೆ ಇಷ್ಟು ದಿನ ನಾನು ಮಾಡಿದ ಸೇವೆಗಿರುವಂತ ಏನು ಲೆಕ್ಕ ಬರದೇ ಇರೋದು? அதனால உங்களுக்கு ரட்சிப்பு வரல, ಅದರಿಂದ ನಿಮಗೆ ರಕ್ಷಣೆ ಬರಲಿಲ್ಲ. நீங்க ரட்சிக்கப்பட்டது கிருபை, ನೀವು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದು ಕೃಪೆ. நரகத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய கிருபை. ನರಕಕ್ಕೆ ಹೋಗದಿರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವು ಆತನ ಕೃಪೆ. அதுக்கு நன்றியை நாம காட்டுறதுக்காக நாம ஊழியம் செய்கிறோம். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಕೃತಜ್ಞತೆ ತೋರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಾವು ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುತ್ತೇವೆ. ரட்சிப்பு இலவசம், ರಕ್ಷಣೆ ಉಚಿತಾರ್ಥವು. ஆனால் நாம் அவருக்கு காட்டுகிற நன்றி தான் ನಾವು ಅವರಿಗೆ ತೋರಿಸುವಂತ ಕೃತಜ್ಞತೆಯೇ நாம் செய்கிற ஊழியம், ನಾವು ಮಾಡುವಂತ ಸೇವೆಯು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப ஊழியம் செய்யணுமா வேண்டாமா? ಇವಾಗ ಸೇವೆ ಮಾಡಬೇಕೇ ಬೇಡವೇ? ஏன் செய்யணும்? ಏಕೆ ಮಾಡಬೇಕು? ஏன் ஊழியம் செய்யணும்? ಏಕೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು? ஆமென். ಆಮೇನ್. ரட்சிக்கப்பட்டதுக்காக ஊழியம் செய்ய வேண்டியதில்ல, ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕಾಗಿ ಸೇವೆ ಮಾಡಬೇಕಾಗಿಲ್ಲ. ரட்சிக்கப்பட்டுட்டு ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೇನು, ஃப்ரீயா நமக்கு கிடைச்சிருச்சு, ಉಚಿತಾರ್ಥವಾಗಿ ನನಗೆ ದೊರಕಿತು. அதுக்காக வேலை செஞ்சது நான் இல்ல, கிறிஸ்து. ಅದಕ್ಕಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದು ನಾನಲ್ಲ, ಕ್ರಿಸ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கிறிஸ்து மரித்தார், ಕ್ರಿಸ್ತನು ಮರಣ ಹೊಂದಿದನು, கிறிஸ்து யாரையோ ஒருவரை அனுப்பினார், ಕ್ರಿಸ್ತು ಯಾರನ್ನೊಬ್ಬರನ್ನು ಕಳುಹಿಸಿದನು, யாரோ வந்து எனக்கு வசனம் கொடுத்தாங்க, ಯಾರೋ ಬಂದು ವಾಕ್ಯ ನನಗೆ ಕೊಟ್ಟರು, யாரோ வந்து என்னுடைய கதவை தட்டி தட்டி எனக்கு வந்து
வாசலை காட்டினாங்க. ನಾನು ಯಾರೋ ಬಂದು ನನ್ನ ಬಾಗಿಲನ್ನು ತಟ್ಟಿ ನನಗೆ ಬಾಗಿಲನ್ನು ತೋರಿಸಿದರು. அவர்களுடைய முயற்சியினால, ಅವರ ಒಂದು ಪ್ರಯತ್ನದಿಂದ, கிறிஸ்துவின் ரத்தத்தினால, ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತದಿಂದ நான் இலவசமாய் ரட்சிக்கப்பட்டேன். ಉಚಿತಾರ್ಥವಾಗಿ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದೆನು. அதனால ಆದ್ದರಿಂದ நான் அவருக்கு நன்றியை காட்டுவேன். ನಾನು ಆತನಿಗೆ ಕೃತಜ್ಞತೆಯನ್ನು ತೋರಿಸುವೆನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊழியம் செய்யறது எதுக்கு? ಸೇವೆ ಮಾಡುವುದು ಏತಕ್ಕಾಗಿ? தேவன் எனக்கு கிருபையா ரட்சிப்பு கொடுத்ததுனால. ದೇವರು ನನಗೆ ಉಚಿತಾರ್ಥವಾಗಿ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕಾಗಿ. சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு, ಎಲ್ಲರೂ ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡು, நானே நல்லது செய்யணும் பிரதர், இல்லைன்னா ஆண்டவர் என்னை ரட்சிக்க மாட்டார் நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு நல்லது செய்யறாங்க. ನಾನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಬೇಕು ಬ್ರದರ್, ದೇವರನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಿಲ್ಲ ಅನ್ನೋ ಒಂದು ಭಯದಿಂದ ಅವರು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ನಾನು நல்லது செய்யலன்னா எனக்கு ரட்சிப்பு கிடைக்காது, ನಾನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡದೆ ಹೋದರೆ ನನಗೆ ರಕ್ಷಣೆ ದೊರಕುವುದಿಲ್ಲ, ನಾನು நல்லது செய்யணும், ನಾನು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಬೇಕು, அப்பதான் கர்த்தரை ரட்சிப்பாரு, ಆಗಲೇ ನನ್ನನ್ನು ದೇವರು ರಕ್ಷಿಸುವನು, நான் நல்ல வேலை செய்யணும், ನಾನು ಒಳ್ಳೆಯ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಬೇಕು, ಚೆನ್ನಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು, நான் உண்மையா பேசணும், ನಾನು ನಿಜಸ್ಥನಾಗಿ ಮಾತನಾಡಬೇಕು. தப்பு கிப்பு பண்ணிட்டோம்னா ஆண்டவர் ரட்சிக்க மாட்டாரு. ತಪ್ಪನ್ನು ಮಾಡಿದರೆ ದೇವರು ರಕ್ಷಿಸುವುದಿಲ್ಲ. அதனால நான் கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு நான் நல்லதா செய்றேன். ಅದರಿಂದ ನಾನು ಕಷ್ಟಪಟ್ಟು ಅಲ್ಲನ್ನು ಕಡಿದುಕೊಂಡು ನಾನು ಒಳ್ಳೆಯದನ್ನೇ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஏன் தெரியுமா? ಏಕೆ ಗೊತ್ತುಂಟಾ? அப்பதானே பிரதர் நான் பரலோகத்துக்கு போக முடியும். ಆಗಲೇ ತಾನ ಬ್ರದರ್ ನನ್ನ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವು. அப்படித்தானே நினைக்கிறாங்க நிறைய பேர். ಅವಿಧವಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಅನೇಕ ಜನರು. அப்படித்தானே அநேகர் நினைக்கிறாங்க. ಆ ವಿಧವಾಗಿ ಅನೇಕರು ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நான் உங்களை சொல்லல பிரதர், ஏன் மூஞ்சி அப்படி போகுது? நான் உங்களை சொல்லல, சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. ಕೆಲವರು ಆ ವಿಧವಾಗಿ ಅಂದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நம்ம நல்லது செஞ்சாதான், ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿದರೇನೆ இயேசு நம்மை ரட்சிப்பார், ಯೇಸು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸುತ್ತಾನೆ. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? ಅವ್ರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ಗೊತ್ತುಂಟಾ? பாவிகளை ரட்சிக்க இயேசு வரல, ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಬರಲಿಲ್ಲ, நீதிமான்களை ரட்சிப்பதற்கு இயேசு வந்திருக்கிறார். ನೀತಿವಂತರನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಬಂದನು. அவங்க நம்புறது சத்தியம் இல்ல, ಅವರು ನಂಬುವುದು ಸತ್ಯವಲ್ಲ, சாணி, ಅದು ತೊಪ್ಪೆಯು ಸಗಣಿಯು. அருகதை இல்லாதவர்களை ரட்சிப்பதற்கு தான் கிருபை கொடுக்கப்பட்டது. ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದವರನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಕೃಪೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿತು. கிருபை என்பது, ಕೃಪೆ ಎನ್ನುವುದು நமக்கு தகுதியே இல்லாத ஒரு விஷயத்தை கிறிஸ்து மூலமாய் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ನಮಗೆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲದನ್ನು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. Praise the Lord. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. எத்தனை பேருக்கு இது புரியுது? ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ? ஹalleluya. ரட்சிக்கப்பட்டது நீங்க செஞ்ச நன்மையினால இல்ல, ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದ್ದು ನೀವು ಮಾಡಿದ ಒಳ್ಳೆಯ ಕೆಲಸಗಳಿಂದಲ್ಲ. எபேசியர் 2ஆம் அதிகாரம், ಎಫೆಸ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 7வது ವಚನ 7ನೇ ವಾಕ್ಯ 8ನೇ ವಾಕ್ಯ. ಈತನು ನಮಗೋಸ್ಕರ ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಅಪರಾಧಗಳು ಪರಿಹಾರವಾಗಿ ನಮಗೆ ಬಿಡುಗಡೆಯಾಯಿತು. ಇದು ದೇವರ ಕೃಪಾತಿಶಯವೇ, ಇದು ದೇವರ ಕೃಪಾತಿಶಯವೇ. ಆತನು ರಹಸ್ಯವಾದ ತನ್ನ ಸಂಕಲ್ಪವನ್ನು ನಮಗೆ ತಿಳಿಯಪಡಿಸುವುದರ ಮೂಲಕ ವಿಶೇಷವಾದ ಜ್ಞಾನವನ್ನು ಬುದ್ಧಿಯನ್ನು ಕೊಟ್ಟು ಆ ಕೃಪೆಯನ್ನು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನಮಗೆ ತೋರಿಸಿದ್ದಾನೆ. 8 ಆಯ್ತಾ? 9. ತಾನು ಕಾಲವು ಪರಿಪೂರ್ಣವಾದಾಗ ನಿರ್ವಹಿಸಬೇಕಾದ ಒಂದು ಕೃಪೆಯುಳ್ಳ ಸಂಕಲ್ಪವನ್ನು ಆತನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಮೊದಲೇ ನಿಷ್ಕರ್ಷೆ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದನು. ಯಾವ ಪುಸ್ತಕ ಓದ್ತಾ? ಎಫೆಸ 2 7 8 ಓದಾಯ್ತು ಅಂಕಲ್? ಓದಾಯ್ತಾ? 6 ಓದ್ಬೇಕು. ಏನು ಓದ್ತಾ ಇದ್ದಾರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ನಾನು 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ನೀನು ಓದಿದ ವಾಕ್ಯವೇ, ನೀನು ಓದಿದ್ದೆಲ್ಲ ಕರೆಕ್ಟೇ. 2ನೇ ಅಧ್ಯಾಯ ಕೃಪಾತಿಶಯವನ್ನು ಮುಂದಣ ಯುಗಗಳಲ್ಲಿ ತೋರಿಸಬೇಕೆಂದು ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನಲ್ಲಿರುವ ನಮ್ಮನ್ನು ಆತನೊಂದಿಗೆ ಎಬ್ಬಿಸಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಆತನೊಂದಿಗೆ ಕೂಡಿಸಿದ್ದಾನೆ. ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ಕೃಪೆಯಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೀರಿ. 8 சரி. விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ನಂಬಿಕೆಯ ಮೂಲಕ ಕೃಪೆಯಿಂದಲೇ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರಾಗಿದ್ದೀರಿ. ಇದು ನಿಮ್ಮಿಂದ ಉಂಟಾದದ್ದಲ್ಲ, ಇದು ನಿಮ್ಮಿಂದ ಉಂಟಾದದ್ದಲ್ಲ. ಅದು ಓಕೆ, ಅದು ಓದು. ಆ ರಕ್ಷಣೆಯು ನಿಮ್ಮಿಂದ ಉಂಟಾದದಲ್ಲ, ಆ ರಕ್ಷಣೆಯು ನಿನ್ನ ಪ್ರಯತ್ನಗಳಿಂದ ಉಂಟಾದದಲ್ಲ, ಅದು ದೇವರ ವರವೇ, ಅದು ದೇವರು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಉಚಿತಾರ್ಥವಾದ ವರವೇ. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
ஹalleluya. அது ஃப்ரீ கிஃப்ட். அது உಚಿತಾರ್ಥ ಒಂದು ಬಹುಮಾನವು. அதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு, அதுவே கிறிಸ್ತನೊಳಗೆ ಇರುವವರಿಗೆ தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், ದೇವರು ಕೊಡುವಂತ ಆಶೀರ್ವಾದವು. Praise the Lord. Praise the Lord. ரட்சிப்பு, ರಕ್ಷಣೆ. இந்த ரட்சிப்பு உங்களுக்கு இலவசம். ಈ ರಕ್ಷಣೆ ನಿಮಗೆ ಉಚಿತಾರ್ಥವು. இந்த ரட்சிப்பு இல்லன்னா, ಈ ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ உங்களுக்கு சமாதானமும் கிடைக்காது, ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವು ದೊರಕುವುದಿಲ್ಲ. 1 பேதுரு 1 ಪೇತ್ರನು 5th அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 10th ವಚனம். 10ನೇ ವಾಕ್ಯ. 1 First Peter chapter 5 verse 10. 5 10ನೇ ವಾಕ್ಯ. 1 Peter 5:10. And the God of all grace, The God of all grace, who called you to his eternal glory who in has Christ, called you unto the eternal glory eternal glory in Christ, in Christ, after you have suffered a little while, after you have suffered little while, will himself restore you and then he will restore you, and make you strong, firm, and and he will make steadfast. you strong, Firm and steadfast. and he will make you firm, and he will make you established. Hallelujah. Hallelujah. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற அவர் சகல கிருபையும் பொருந்தின தேவன், சகல கிருபையும் பொருந்தின தேவன் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவார். ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ತನ್ನ ನಿತ್ಯ ಪ್ರಭಾವಕ್ಕೆ ಕರೆದ ಕೃಪಾಪೂರ್ಣನಾದ ದೇವರು ತಾನೇ ನೀವು ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಬಾಧೆಪಟ್ಟ ಮೇಲೆ ನಿಮ್ಮನ್ನು ಯೋಗ್ಯ ಸ್ಥಿತಿಗೆ ತಂದು ನೆಲೆಗೊಳಿಸಿ ಬಲಪಡಿಸುವನು. ಯಾರವರು? ಯಾರಾತನು? ಸಕಲ கிருபையும் பொருந்தின தேவன், ಸಕಲ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದಂತ ದೇವರು. God of all grace. Hallelujah. 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 ನಾವೆಲ್ಲ எழுதி நின்று ஜெபம் பண்ணுவோம். ನಾವೆಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ.